மார்னிங். இப்போ டைம் 10 o'clock. ஸோ 9:30லேருந்து ஒரு மூவ் மார்க்கெட் கொடுத்துருச்சு. நல்ல ஒரு மூவ், கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் ஒரு நான் ஸ்டாப் மூவ். அண்ட் 9:30 நம்ம இந்த ஓஐ பார்த்தோம். 24/7 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. அது சிறப்பாக பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்க 9:30 AM. அதாவது 24/700 ஸ்ட்ரைக்கில் கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக புட் ரைட்டர்ஸ் ஹெவி ஆகிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 24/750. ஸோ இதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு செட்டப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் கால் என்ட்ரி நான் யோசிக்கலை. இந்த ஜோனில் கால் என்ட்ரி நான் யோசிக்கலை. பிகாஸ் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுன்னா, ஒரு செல் ஆச்சுன்னா டக்குன்னு ப்ரீமியம் க்ராஷ் ஆகிடும். அதனால் நான் வெயிட்டிங் தான். என்னுடைய அந்த பை இன் டிப் ஸ்ட்ராட்டஜிக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸ்டில் ஒரு செல் வந்துச்சுன்னா ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா இப்போ டேட்டா உங்களுக்கு ட்ரெண்டிங் ஓய் புல்லிஷ் ஆகிடுச்சு. அண்டு ஃப்யூச்சர்ஸ், நிஃப்டி ஃப்யூச்சர்ஸும் பாசிட்டிவாக இருக்குது. வால்யூம் நமக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதுவும் பாசிட்டிவ் தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ என்னோட இது வெயிட் பண்ணுறதா. மார்க்கெட் இப்போ மூவ் ஆனாலும் அதை பற்றி நான் ஒரி பண்ணிக்க போகிறதில்ல. பிகாஸ் நல்ல ப்ரீமியம் ஹை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு ஆகுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஹை ப்ரீமியம் அப்படிங்கிறது நம்ம பே பண்ணிட்டோம்னா, ப்ராஃபிட் புக் பண்ணோன்னா க்ராஷ் ஆகிடும் அப்படிங்கிறது என்னுடைய வியூ. ஸோ இன்னொரு 50 பாயிண்ட் மார்க்கெட் ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் ஒரு செல் ஆச்சுன்னா ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணலாம். கால் ஆப்ஷன் புட்டு கண்டிப்பாக நான் வியூ இல்லை எனக்கு. ஸோ வெயிட் அண்ட் சி. தேங்க்யூ.